சிலுக்கு சிலுக்கு சிங்காரி சிங்காரி கதையை சொல்றேன் கேளு. வணக்கம் மக்களே. வாழ்க்கையில சில நேரங்கள்ல நம்மளுக்கு நடக்கிறது எப்படி இருக்கும்னா, எதிர்பாராததே எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் சம்டைம்ஸ் லைஃபே வந்து ஒரு டேர்ன் ஓவர் பண்ணி விட்டு போயிடும், ஒரு ஹாப்பி எண்டிங் மாதிரி. அந்த மாதிரி தான் இந்த பொங்கலுக்கு வந்துட்டு எத்தனையோ படங்கள் வந்து லைன் அப் ஆனாலும், எவ்வளோ பெரிய படங்கள் வந்துட்டு தள்ளி போனாலும், இந்த படம் 12 வருஷத்துக்கு முன்னாடி பொங்கலுக்கு அறிவிச்சு நாங்கள் வரோம்னு சொல்லி 12 வருஷம் பல போராட்டங்களுக்கு அப்புறம் அதே அவங்க அனௌன்ஸ் பண்ண பொங்கலுக்கு வருது. இது எப்படி இருக்குன்னா, லிட்டரலி நான் வரேன்னு தான் சொன்னேன், இந்த பொங்கலுக்கு நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் அந்த படம் வந்து வெளியாகி இந்த பொங்கலுக்கு வந்த படங்கள் வரப்போற படங்களுக்கு ஒரு மிகப்பெரிய காம்படிஷன் கொடுத்துருக்குன்னா அது வந்து பேயாகுதுங்க. என்ன படம் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம சுந்தர் சி அவர்கள் இயக்கத்துல விஷால் சந்தானம் காமெடியனா நம்ம பார்க்கறதுக்கான மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்ச மதகஜ ராஜா அப்படின்ற அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த படம் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சு, 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க, ஸோ இப்போ அது கனெக்ட் ஆச்சா, காமெடி ஒர்க் ஆச்சா, ஸோ ஒரு காமெடியன் சந்தானம் எப்படி கவுண்டர்லாம் ஒர்க் பண்ணியிருந்தாரு, விஷால் சுந்தர் சியோட காம்போ எப்படிலாம் ஒர்க் ஆயிருக்கு, இது எல்லாம் தான் ரிவ்யூல பார்க்க போறோம். ஸோ வாங்க ஷோக்குள்ள போகலாம். இது நம்ம ஷோ ரீல் வந்து போச்சு. எப்பா சாமி போதும்டா ஓட்டது, ரீல் அந்து போச்சு. வா மச்சான் எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை இப்படி பார்த்து. ஸோ மதகஜ ராஜா ஷார்ட்டா எம்ஜிஆர். சுந்தர் சி அவர்கள் 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்தை எப்படி எந்த மாதிரி எடுத்திருக்காரு அப்படின்றத இப்போ பார்க்குறப்போ இப்பயுமே அதை வந்து நம்மளால ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிற முடியாது அப்படிதான் இருக்கு. ஸோ அது ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அந்த இதில் இருக்கிற மாதிரி விஷால் அவரை சார்ந்த ஒரு 3 நண்பர்கள். இந்த 3 நண்பர்களுக்கு வந்துட்டு வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை. ஸோ அந்த பிரச்சனையை விஷால் அவர்கள் நண்பன்ற ஒரு காரணத்துக்காக அவங்க எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் பண்றாரு. அதனால இவர் வாழ்க்கையில என்னெல்லாம் பிரச்சனை வந்து, ஸோ இவரோட ஹீரோயின்ஸ், அதாவது காதலிகள் 2 ஹீரோயின்ஸ், அதுல 3வது ஒரு ஹீரோயின் வேற கேமியோ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஹீரோயின்ஸுக்கும் இவருக்கும் நடக்கிற அந்த கெமிஸ்ட்ரி, சுந்தர் சியோட வழக்கமான அந்த கிளாமர் ஃபார்முலா, காமெடி, இது எல்லாம் கலந்து விட்டு அடிச்சு ஒரு சுபம்னு ஒரு ஹாப்பி எண்டிங் கொடுத்துருக்காரு. இல்லை நீங்கள் வந்து லாஜிக்கெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு மூளையை கழட்டி வெளியில வீசிட்டு கம்ப்ளீட்டாக அவுட் அண்ட் டவுன் பிளாங்காக இந்த படத்தை போய் உட்காந்து பார்க்கணும். இதில் நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி முன்னாடியே சொல்லிடுறேன், இதில் வந்து கிளாமர் காட்சிகள் தூக்கலாகவே இருக்கும், டபுள் மீனிங் டயலாக்ஸ்லாம் இருக்கும். பட் அது வந்து முகசுலிக்கு வைக்கிற அளவுக்கு, வல்கிற அளவுக்கு இல்லாத அளவுக்கு அந்த அந்த எண்டோடு வச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் எனக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போகிறேன். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா, சந்தானத்தையும் மறுபடியும் காமெடியான கம்ப்ளீட்டாக அவுட் அண்ட் அவுட் அவரோட ஒன்லைனர், அந்த அந்த கவுண்டர் டைலாக்ஸ், இதெல்லாம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்சிருந்தது. அவரோட அந்த மாமியார் அவரும் பண்ற அந்த காம்போவா இருக்கட்டும், அப்புறம் சந்தானம் சாரும் இவர் சுவாமிநாதன் சார் சாமிநாதன் சார் அவங்க 2 பேர் பண்ற அந்த காம்போவா இருக்கட்டும், அவரு அங்கங்க போடுற மனோபாலா சார் கூட பண்ண அந்த போர்ஷனா இருக்கட்டும், அவுட் அண்ட் அவுட் ஒரு காமெடியன் சந்தானத்தை நம்ம என்ன மிஸ் பண்றோன்றதை இங்க இந்த படம் நம்ம திருப்பியும் காட்டியிருக்கு. அது மட்டும் இல்லாம மணிவண்ணன் சார், மனோபாலா சார், சிட்டிபாபு சார், இவங்கெல்லாம் வந்துட்டு இப்போதைக்கு நம்ம கூட இல்லை. ஆனால் அவங்களெல்லாம் திருப்பியும் திரையில காட்டுறதுக்குமே அவங்கள பார்த்ததுலேயும் ஒரு பெரும் சந்தோஷம். அதுவும் மனோபாலா சார் ஒரு செகண்ட் ஹாஃப்ல ப்ரீ கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஒரு டைலாக்கும் பேசாம அவர் பண்ண அந்த விஷயம் இருக்கே, தியேட்டரே வந்து குளிர் ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு தியேட்டர்ல ஃபேமிலியா எல்லாரும் விழுந்து சிரிச்சது ரொம்ப நாள் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு காமெடி இது. ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களை, நம்ம மிஸ் பண்ண விஷயங்களை இதுல கொண்டு வந்திருக்காங்க. அதுல முக்கியமா சந்தானத்தோட காமெடி, மற்றவங்களோட அந்த பிரசன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்து. 2வது ஒரு ஜனரஞ்சகமான கமர்ஷியல் ஃபேமிலி என்டர்டைனர் படம் எப்படி இருக்கும்ன்றது தமிழ் சினிமால ரொம்ப நாள் ஆச்சு. அந்த மாதிரி, அதாவது எதையுமே பார்க்க, எந்த லாஜிக்கெல்லாம் பார்க்காம கம்ப்ளீட்டா அவுட் அண்ட் அவுட் மக்களை என்டர்டெயின் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு படம். அதாவது ஹீரோ ஒரு என்ட்ரி, அப்புறம் ஒரு ஹீரோயினுக்குமே கம்ப்ளீட்டா லாஜிக்கே இல்லாம பார்த்த உடனே காதல், அதுக்கப்புறம் வர பாடல், அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் பிரிதல், இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட அவங்க அடிக்கிற கூத்து, அதுல அப்போ ஒரு என்ட்ரி ஆகிற செகண்ட் ஹீரோயின், அந்த செகண்ட் ஹீரோயின் காட்டுற கிளாமர், அதை பார்த்து வழியிற நண்பர்கள், இது எல்லாமே வந்து நம்ம இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இதுதான் அவுட்டானா தமிழ் படம் அப்படின்னா அப்படிதான் இருந்தது. அதெல்லாம் பழசாயிருச்சு, தூக்கி போட்ட ஒரு விஷயத்த திருப்பியும் இந்த படம் வந்து கொண்டு வந்திருக்கு. அதுவே புதுசா எடுக்கல. 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டாங்க, அது திருப்பி இங்க வரும்போது இது நம்மளுக்கு இப்போ புதுசா இருக்கு. இதெல்லாம் தானே நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. அதுலயும் ஒரு சில இடங்கள்லாம் மாஸ் எலிவேஷன் சீன் ஹீரோக்கு எப்படி வரும்னா, ஹீரோ நடந்து வரும்போதே வில்லன்கள்லாம் தெரிப்பாங்க, அடியாட்கள்லாம் பறப்பாங்க, அவர் ஒண்ணுமே பண்ணிக்க மாட்டாரு. ஆனா ஒரே டைம்ல அட்ட டைம்ல 20 பேர் பார்க்க, அந்த மாதிரி ஒரு சீன் அதில் பாக்குறப்போ எனக்கு ஒரே டைம்ல சிரிப்பும் வந்தது, அதை ரசிக்கிற மாதிரியும் இருந்தது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், தமிழ் சினிமா மிஸ் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள், இதெல்லாம் வந்துட்டு கிரிஞ்சுன்னு ஒதுக்கி விட்டு போயிட்டாங்க. பட் இப்போ அதை பாக்குறப்போ அதெல்லாம் எவ்வளவு மிஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துல பெரிய பிளஸ் நினைக்கிறேன். அதுக்கடுத்து இந்த படத்தோட பாடல்கள் விஜய் ஆண்டனி சார்
ஸோ படத்தோட பாடல்கள்னு வரும்போது ரொம்ப அப்படியே தொடர்ந்து கேட்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப மனசுக்கு இதமா அப்படிலாம் இல்லை, வைபாகக்கூடிய பாடல்கள் தான். புக்கு சிக்கு ரயில் வண்டி அந்த பாட்டும் சரி, அப்புறம் தொப்பக்கு தொப்பை அந்த பாட்டும் சரி, ஒரு வைபுக்குரிய கம்ப்ளீட்டான மெட்டீரியல். அதாவது விஜய் ஆண்டனி சார் மியூசிக்கல் அப்படின்றது ரொம்ப நாள் ஆச்சு அவரோட படங்களை தாண்டி. ஸோ இந்த படத்துல அவர் ஒரு கம்ப்ளீட் மியூசிஷியன். அதான் சொன்ன மாதிரி சந்தானம் காமெடி, விஜய் ஆண்டனி மியூசிக்கே நம்ம எவ்வளவு மிஸ் பண்றோம். அந்த வைப், அவரோட குரல் தொம்மைக்கு தொம்மைன்னு அவர் குரல் கேட்கிறப்போ, அந்த பீக்ல அவர் பாடுறப்போ தியேட்டர் திரும்பி கடைசியா தான் அந்த பாட்டு வருது. ஆனாலும் அந்த பாட்டு மொழி வரைக்கும் மக்கள் உட்கார்ந்துருக்காங்க. அதுதான் அவரோட பெரிய பிரசவம். விஜயானந்தி சார் மியூசிக்குமே ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு ஸ்க்ரீன் பிளேவா பாக்குறப்போ புது கதையான்னு கேட்டா கிடையவே கிடையாதுங்க. அது கதையெல்லாம் புதுசு கிடையாது. ஆனா ஸ்க்ரீன் பிளேல படம் ஆரம்பிச்சாலும் கடைசி வரைக்கும் என்கேஜிங்கா இருக்கா அதுவும் கிடையாது. ஆனாலும் ரசிக்கக்கூடிய அளவுக்கு அங்க ஒரு முழுசா ஒரு படத்துல 4 சீன் நல்லபடியா வச்சா போதும் இந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். ஸோ அதையுமே ஸ்க்ரீன் பிளேல பக்காவா பண்ணியிருக்காங்க. ஸோ நடிப்பா இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வசனங்களா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ரொம்பவே ரசிக்கிற மாதிரி நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு தேட்டருக்குள்ள உட்காந்தா படத்தை மட்டுமே ரசிக்கிற அளவுக்கு எல்லாமே எடுத்திருக்காங்க. ஸோ ஃபிளாஸே இல்லையா அப்படின்னா கண்டிப்பா இல்லாமலாம் இருக்காது, இருக்கு. இதுல கட்டினா நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் ஓவர் கிளாமர் அந்த டைம்ல அதில் அப்போ இது பெருசா கவனிக்கிறபடியா இல்லை. ஸோ மற்றபடி ஃபிளாஸ்ன்றதெல்லாம் நம்ம தேடி ஆராய்ந்து அப்படியே பெரிய மூலையில கொண்டு யோசிச்சு லாஜிக்கலாம் அப்படிலாம் கிடையாது. இந்த படத்துல லாஜிக்கே கிடையாது. ஸோ அதனால ஒரு யதார்த்தமான சுந்தர் சியோட காமெடி ஃபேமிலி என்டர்டைனர் தான். இந்த ஃபிளாஸ் எல்லாம் தூக்கி போட்டு ஒரு 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் படம், 2.25 மணி நேரம் நான் தேட்டருக்குள்ள போய் ஏன்னா அங்கங்க வயிறுக்குழுக்கும் சிரிக்க வச்சு எல்லாத்தையும் மறக்கடிச்சு ஒரு சந்தோஷமா வெளியில அனுப்பக்கூடிய படமான்னு கேட்டீங்கன்னா மதகராஜா உங்களுக்கு கண்டிப்பா ஆப்டான படம். அதுவும் இந்த பொங்கல் ஹாலிடேஸ்க்கு, இந்த லாங் லீவுக்கு நீங்க ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு என்ஜாய்பிளான ரைடா தான் இந்த படம் இருக்கும். ஸோ இந்த படம் என்ன எந்த அளவுக்கு மஜா பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கு நான் 75 கொடுப்பேன். தாராளமா நீங்க என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்துல எந்த லாஜிக்கும் பார்க்காம ஃபிளாஸையுமே அங்கங்க தட்டி விட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டா ஒரு என்ஜாய்மெண்டான ஃபேமிலி என்டர்டைனர் படமா இருக்கும். அதுல எந்த டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு நல்ல திரைப்படம், வேற ஒரு விமர்சனம், வேற ஒரு முன்னோட்டத்தோட உங்களுக்கு உங்க விஜய் காதகன். வரட்டா மாமே.